ஆரம்ப பள்ளியில் படிக்கிற வரைக்கும் நல்லா தாங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்கூலமனுங்க போனதுக்கு அப்புறம் சேட்டைங்க. சரி, சேட்டைன்னு சொல்ல வேணாம். நடவடிக்கையில் மாற்றங்கள். இந்த நடவடிக்கை மாற்றங்கள் வந்து புதிய விஷயங்களை வந்து அவங்க கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. புதிய நண்பர்கள் கூட பழக ஆரம்பிப்பாங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு நியூ என்வாயர்மெண்ட் அவங்க தானுங்களே. ஸோ குறிப்பாக தமிழ் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து அந்த பெற்றோர்களையும் தாண்டி ஆசிரியர்களோட அப்படியே கைப்பிடியிலே வந்து அப்படி கவனித்து கவனித்து வந்து படிப்பு மட்டும் அல்லாமல் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டதெல்லாம் தாண்டி இடைநிலை பள்ளி போனதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்ட் ஃபேஸ் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க தள்ளப்படுறப்ப நிறைய புதிய விஷயங்களை பார்ப்பாங்க. எது நல்லது கெட்டது அப்படின்னு சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த தருணத்துக்கு வர அந்த ஒரு சூழ்நிலை தான் அந்த நடவடிக்கைக்கு உண்டான மாற்றங்கள் காரணம். ஸோ இது வந்து பெற்றோர்கள் எப்பயுமே வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்த கவலைப்படாம விஷயம் பிள்ளைங்கள்ட்ட பேச பழகுங்க. பெற்றோர்கள் நீங்க பேசுறீங்க இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு இருக்கிற கேள்விகள் புதிய விஷயங்களை வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து பார்த்து கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த விஷயங்கள் வந்து கேட்டறியறத ஒரு பழக்கமாக நிச்சயமாக ஆக்கணும். ஸோ எப்பயுமே எனக்கு மாணவர்கள் வந்து சந்திக்கிறப்ப இந்த குறிப்பாக இந்த 6ஆம் வகுப்பிலிருந்து படிவம் 1 போகிறாங்களே, இடைநிலை பள்ளி போகிறாங்களே, இந்த மாணவர்களை அதிகமாக சந்திக்கணும் அப்படின்னு என்னோட ஆர்வம் எப்பயுமே இருக்கும். ஸோ இப்போ அதுக்குண்டான காலகட்டம். ஸோ இன்னைக்கு 19 நவம்பர் மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளி காப்பாலில் இருக்கிற மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளியில் வந்து 6ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து 1ஆம் ஆண்டு போகிறாங்க, 1ஆம் படியும் போகிறாங்களே. ஸோ அவங்க வந்து உண்டான தயார்நிலை ரொம்ப குறிப்பாக அவங்களுக்கு உண்டான கடமை என்னது, பொறுப்பு என்னது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போகிறதில்ல. அவங்களோட கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்டு அதற்குண்டான ஒரு பதிலை கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ நான் ஆரம்பித்து விட்டுறேன் பெற்றோர்களே. அதுக்கப்புறம் அது நிச்சயமாக உங்கள் கையில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக எந்த தமிழ் பள்ளிகள் அல்லது எந்த ஒரு அமைப்புகள் வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாலும் நிச்சயமாக வாய்ப்பு கிடைத்தால் அங்கே போயிட்டு நம்ம பிள்ளைங்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக நிச்சயமாக நான் ஏற்படுத்திக்குவேன். அண்ட் எஸ், இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைங்க 6ஆம் வகுப்புலேருந்து படிவம் 1 போகிறாங்க. அதுக்கு ஏதாவது கேள்விகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து பகிர்ந்துக்குங்க. இன்னும் மேற்கொண்டு இதற்குண்டான தகவல் பகிர்வுகள் வந்து நிச்சயமாக இருக்கும். ஸோ மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளியை வந்து மாணவர்கள் சந்தித்ததுக்கப்புறம் இன்னும் மேற்கொண்டு பதிவுகள் நிச்சயமாக அதை ஒட்டி போடுறேன். பரவலாக பகிர்ந்துக்குங்க. 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த 5 வயதிலிருந்து ஒரு 12 வயது வரைக்கும் தமிழ் பள்ளி ஆசிரியர்களோட அந்த ஒரு அன்புல வந்து வளர்ந்த பிள்ளைகள் இதுக்கப்புறம் வந்து அவங்க வளைக்கப்படணும் அப்படின்றத விட அவங்களோட அடுத்த கட்ட அந்த நகர்வு பயணத்துக்கு பெற்றோர்களே உங்களோட பங்கெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கூட சேர்ந்து நிச்சயமாக நானும் நடந்து வருவேன். வெற்றி வணக்கம். பரவலாக பகிர்ந்து